ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையானது வருகிறது. பித்தர்களுக்கான தர்ப்பணங்களை இந்த நாளில் செய்வது நமக்கு பார்த்தீங்கன்னா நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவிழந்து காணப்படுவதனால் வண்டி வாகனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் சிறு பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனையாக இருப்பது நல்லது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைகளை நம்ம கவனித்து கொள்வது சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி நிறைய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது அதீத பயங்களை பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினால என்னென்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கள் உண்டாகும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறையவே கவனமாக இருப்பது நல்லது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா, கும்பராசி பெண்களுக்கு ராசியில் ராகு அமர்ந்திருப்பதனால மற்றவர்கள் உங்களை பற்றி பேசக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும். அதே போல் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலையில் கட்டுப்பட்டு நீங்கள் இருப்பீர்கள்னு கூட சொல்லலாம். ஜென்ம ராகு ராசியில் இருப்பதனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வருவீர்கள். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருக்காது. பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகக்கூடும். ஸோ அந்த விஷயத்தில் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம தகர்த்து முன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படுவது சிறந்ததுங்க. அலுவலகத்திலும் குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு முடியாத ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இருந்திருப்பீர்கள். அதாவது அலுவலகத்திலும் குடும்பத்திலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். வார்த்தையால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பேச்சிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது சிறந்தது. உங்களுடைய முன்கோபங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு முன்கோபம் படக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய கேரக்டராக இருந்தது அப்படின்னா முன்கோபங்கள்லாம் பார்த்திங்கன்னா தகர்த்து நீங்கள் கொஞ்சம் அமைதி காப்பது தான் சிறந்தது. பழைய விஷயங்களை பேசி உங்களை மற்றவர்கள் கோபப்படுத்தக்கூடிய நிலைமைகளானது இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதிகள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. இதையே நினைத்து எவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்பதை நீங்கள் உணர்ந்து பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும். பகைமையாக இருந்த நிலைமைகள் எல்லாமே மாறி எல்லோருடனும் நட்பு பாராட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நட்பானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்து நிறைய பிரச்சனை, கடன் தொல்லைகளை அனுபவித்து வந்திருப்பீர்கள். பணத்தை வைத்து குடும்பத்திற்குள் சண்டைகளானது வந்திருக்கும். இனி அது போன்ற நிலைமைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கக்கூடனே சொல்லலாங்க. கடனை பெருவாரியாக அடைப்பதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீர். சொத்தை விற்று கடனை அடைப்பது, பெற்றோர்களினுடைய உதவினால் கடனை அடைப்பது, ஏதாவது ஒரு விதத்தில் கடனை அடைப்பது போன்ற நிலைமைகள் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார நிம்மதிகளானது உண்டாகுங்க. வெளிநாட்டு யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலுமே அங்கு செல்லக்கூடிய யோகா அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைப்பது பார்த்திங்கன்னா போன்ற அமைப்புகள் பார்த்திங்கன்னா உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் வெளிநாட்டில் கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபத்திய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொத்து வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி யோகா அமைப்புகள் இருந்திருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு யோகா அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. அதாவது நம்ம
சின்ன சின்ன ஊர்களுக்கு இல்லை மாநிலங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும். அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் வாங்கக்கூடிய, அதாவது அங்கே கூட கடனை வாங்கி ஒரு சொத்து வாங்குவீங்க அப்படின்ற ஒரு நிலைமைகளானது, அந்த ஒரு யோக அமைப்புகளானது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள் இனி அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. நிம்மதி சந்தோஷங்களானது வந்து ஏற்படும். கணவர் மீது அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். நிறைய பெண்கள் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் ராசியில் ராகு இருப்பதனால காதல் விஷயத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் மீது மிகுந்த கவனங்கள் தேவை. மேலுமே உத்தியோகத்தில் இருந்து வந்த பாலிடிக்ஸ் நீங்கும். வேலை மாற்றங்கள் செய்ய வேண்டுமானால் இந்த காலகட்டத்திற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை செய்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே போல் இப்பொழுது 5ஆம் இடம் வலுவாக இருப்பதனால குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கக்கூடும். கர்ப்பிணி பெண்களுக்கு அனுகூலங்களுமே ஏற்படுங்க. அலர்ஜி தொற்று போன்றவற்றினால பாதிக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு உள்ளதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இந்த சமயத்தில் கும்பராசி நேயர்கள் நாக தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலுமே இந்த அமாவாசை நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை தொடர்ந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அரசாங்க காரியங்களுமே அனுகூலமாக வந்து முடியக்கூடுங்க. உங்களுடைய தாய் வழி உறவுகளால் நன்மைகளானது ஏற்படும். அதே போல் தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் இந்த காலகட்டத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டாலுமே உடனே வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து விடுவீர்கள். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடுங்க. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும். சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி சாதகமாகவே வந்து முடியும். அதே போல சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகளானது உண்டு. தந்தையின் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். பணியாளர்கள் சிறப்பான பலனையை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள். பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. கோரிக்கைகளானது நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணப்பழக்கங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கும். எதிர்பாராத பணவரவால் மனதில் பெரும் மகிழ்ச்சிகளானது ஏற்படும். போட்டிகளுமே இப்பொழுது குறையக்கூடும். பெண்கள் குடும்பத்தினரினுடைய நன்மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக வந்து இருப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இப்பொழுது சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யலாம். பெண்களுக்கு அந்த ஒரு யோக அமைப்புகள் உள்ளது. பெண்களினுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இரத்த காரகன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் வேலை பளுவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்கள் இல்லை என்ற வருத்தங்களானது மேலோங்கும். திடீரென சிலருக்கு வெளியூர் பயணங்களானது ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களுடன் ஒற்றுமையற்ற நிலைமைகளானது உண்டாகும். சிலருக்கு உடல்நிலையில் சிறு பாதிப்புகளானது தோன்றி விலகக்கூடும். அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலும் ஒற்றுமை என்பது இல்லாமல் போகும். என்றாலுமே இந்த காலகட்டத்திற்கு பிறகு புதன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு தேவையற்ற பணமானது வரும். நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர். அடுத்ததாக கும்பராசியில் உள்ள சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதனால் பெரிய அளவில் நீங்கள் திட்டமிடுவீர்கள். என்றாலுமே உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயமே கிடைக்கும். நண்பர்களாக நினைத்து பழகியவர்களும் உங்களுக்கு எதிராக மாறுவர். குடும்பத்திலும் நிம்மதிகள் என்பது இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது தோன்றி மறையுங்க. இந்த நேரத்தில் ராசிநாதன் சனி வக்ரம் அடைந்திருப்பதனால 7.5 சனியினுடைய பாதிப்புகளுமே விலகக்கூடும். ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படுங்க. திடீரென்று வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். மனதில் இருந்த பயமானது போகும். அடுத்ததாக கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுதுங்க. அதேபோல் உங்களுடைய செயல்களில் தடுமாற்றங்களானது இருக்கும்.
உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தடைபடுங்க. யோசிக்காமல் சில வேலைகளை எடுத்து அதனால் சங்கடத்திற்கும் நீங்கள் ஆளாவீர்கள். களத்திரக்காரகன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய மனதில் சஞ்சலங்களும் சபலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதுடன் இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தில் குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால முடிந்தவரை எதிர்ப்பாளினத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நன்மையை வந்து உண்டாக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.